நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேலே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு தரமான சூப்பரான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழோட பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிறாங்க. கண்ணால் பார்த்துருக்கேன், பேய் சத்தம் போடுறத கேட்டிருக்கேன். வேற லெவலில் பண்ணிக்கிறாங்க. பேயெல்லாம் வந்து பேசியிருக்கான். ஸோ என்னடா நடக்குது, எப்படா அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. என்னடா சொல்கிறாங்க? இந்த பூ தாளம்பூ வாசம் அடிச்சுது. அப்புறம் நான் கேட்டேன், மாமா எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு தெருவில் போயிருக்காங்கன்னா, அந்த தெருவில் போகும்போது அவங்களுக்கு மட்டும் அந்த தாழம்பூ வாசனை வந்து தான். பூ வாசனை வந்தாவே பேயா? இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டிய சொட்டுக்கும் எல்லாம் எடுத்து போத்தி இருந்தா கூட எனக்கு அந்த குளிர்லாம் போகல. அதாவது இது என்ன, இதுக்கப்புறம் ஒன்று சொல்ல பாரு, அதுதான் வேற லெவலில் தரமான சம்பவமாக இருக்கும். என் வீட்டு கேட்டு அப்படியே என்ன பிடிங்கி என்ன அவ்வளோ தூரத்துக்கு தள்ளிடுச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. வர முடியல போல. ஏன் கேட்ல என்ன சக்தி இருக்கு? சவுண்ட் வந்துச்சு. என்ன அப்படி இன்னொரு கை வைக்கும்போது அப்படி தூக்கி அவ்வளோ தூரம். இவங்க வந்து நிறைய படங்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு அப்படி தான் தோணுது. அதாவது அந்த கேட்டை போய் அப்படி டச் பண்ண உடனே கேட்லேருந்து அவங்கள தூக்கி அடிச்சு தான் அது கேட்டு பிச்சுக்கின்னு போயிடுச்சான். இது டூ மச், இது டூ மச். அங்கன்னா பாம்பை வச்சிருப்பாங்க. அதே தான் அவரும் கேட்பாரு, என்னங்க நீங்கள் ஒரு பாம்பு கூட வெடிக்கலன்றீங்க, கேட்டு வச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போட்டுட்ருக்கீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குதுன்னு கேட்டால் நம்மளுக்கும் அப்படி தான் தோணுது. இதெல்லாம் கேட்டால் நம்புற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கேட்டு செவுரு எல்லாம் உடஞ்சு வந்துருச்சா? என் மேல நான் ஆளே தெரியலையாம்மா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்கே பாருங்க, அவங்கள தள்ளி விட்டது பேயெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டு கேட்டில் தான் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேட்டு தான் இவங்களை அங்கேருந்து ஒரு 6 அடிக்கு தள்ளி தூக்கி போட்டிருக்கு. அதில் தான் அவங்க காலியாக உடஞ்சிருக்கான். இது ஒரு பயங்கரமான ஆச்சரியமா இருக்குது. எப்படி செவுரு கேட்டு எல்லாம் பாஞ்சு உடஞ்சு விழுந்து எப்படி விழுவும்? ஒரு நல்ல கேள்வி தான், ஆனால் அதுக்கான பதில் கிடையாது. கேட்டு இன்னும் வைக்கலண்ணா, அப்படியே தான் இருக்கு உடஞ்சது. அதாவது அந்த கேட்டு உடைச்சா இன்னும் அப்படியே ஒன்றும் அதை சரி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க எல்லாருக்கிட்டே அந்த கதையை சொல்கிறதுக்காக. ஏன்னா நம்பினா தானே நம்மளா அந்த ப்ரூஃப் காட்டுக்கிட்டாங்கன்னா, ஆமாம் நான் எங்கே போகிறது, டக்குனு அந்த கேட்டை கூப்பிட்டு வந்து காட்டு விட்டுதான் இதாங்க அந்த கேட்டு அப்படின்ட்டு. ஆனால் இவங்க சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போது லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் படம் எடுக்கிறாங்கல்ல, அடுத்த பாட்டுக்கு இவங்க போனாங்கன்னா, இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகும். ரொம்ப இந்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப நன்றியா, நான் சொல்கிறது வந்து அந்த கதை மாதிரி தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து ஒரு படத்துக்கு சொல்கிற கதை மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்ககிட்ட அந்த பேய் கதை கேட்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க போல. ஓவரா கண்ணை கட்டுது. உங்க மாதிரி எங்க அம்மா கிட்ட நான் பேசணும் தான். பேய் வருது அங்கெல்லாம் போகாதுன்னு சொன்னா கூட்டு நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் விரட்டுறேன்னு சொன்னாலும் தான் நானும். அப்புறம் எதுக்கு இவங்க அந்த பக்கம் போனாங்க, பேய் இருக்குது நம்பின்னு? ஒருவேளை அந்த கேட்டு தூக்கி போட்டு அடிச்சதுல அதனால பேய் இருக்குது நம்புறாங்க போலங்க. நக்கல்யா அவனுக்கு. தெர்மாமீட்டர், வாய்ஸ் ரெக்கார்ட், விஇபி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இடன் கேமரா, நைட் விஷன் கேமரா. அதாவது இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, அதை கேட்டு தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா இவங்க வந்து பேய் ஹண்டிங் பண்ணுவாங்களாம், போய் பேய் இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்களாம். அதாவது இவங்கெல்லாம் இவ்வளோ மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்கேனர் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்களாம், தெர்மல் கேமரா வச்சுருக்காங்களாம், அதேமாதிரி இன்ஃப்ராரெட் கேமரா, அது இதுன்னு எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுருந்துமே பேயை ஒரு ஒழுங்கா கேப்சர் பண்ண முடியல அவங்களால. கடவுளே, அப்படி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம், நாங்கள் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி பேய் அடித்து தான் செத்துட்டான், அதனால் வந்து நாங்கள் போய் அந்த இடத்துல போய் ஒரு ஹண்டிங் பண்ணோம், போய் தேடணும், நாங்கள் எடுத்துன்னு போன ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாரு. அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய? அதில் ஒரு கண்ணில் தெரிய மாட்டுது, ஏதோ கோடாக சின்னதாக இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இது தாங்க அதுன்றாரு. அதை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் சார். ஆரஞ்சு கலர்ல காலை மட்டும் தெரியுது சார். இது என்னது? இப்போ யார் கை வருதுங்க? அந்த ஆள் இருந்தாங்க, அங்கே கை வந்துச்சு. இப்போ யார் கை வருது? அங்கே பாருங்க, அங்கே பாரு மக்களே, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் கால் மட்டும் தெரியுதான். அடே நீங்களே கூட செட் பண்ணி எதாவது எடுத்துருக்கலாம், ஏதாவது வீடியோ இருந்தால் கூட பொறுப்பாக ஏற்றுக்கலாங்க. போட்டாலும் எப்படி பொறுப்பாக ஏற்றுக்க முடியும்னு தான் தெரியல. செல்லாது இது செல்லாது. இந்த மாதிரி லைட்ஸ் இல்லை சார்.
எங்க இருக்குது? எது 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 எது? இது வந்து டாட் டாட்டா இருக்குல்ல சார், ஆமா. இது வந்து சோல் சார். அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லைண்ணே, பாக்கு தெரிஞ்சது வேணாண்ணே. இனி பெடல் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்க, ஒரு பாடி விட்டு போகிறது சோளம், அதுவும் லைட்டாக காட்டுது, அதுவும் டாட்டாக இருக்குதான். அதுவும் கண்டினியூஸாக ஒரே பேட்டர்ன் மாதிரி இது. அதாவது இவர் எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக போதும். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அது எப்படிங்க டாட்டாக போகும்? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஒரு சோளில் ஸ்ட்ரெயிட்டாக தானே போடும், அதே சுற்றின்னு போகிற மாதிரியே இருக்குது. அதை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஹனுமான் என்ன எங்க ஹனுமான் இருக்காப்ல? சார் அது மூஞ்சி மட்டும் பாருங்க, இதுல முகம் எங்க இருக்கு? இதுல பாருங்க, இது ஃபுல்லா வந்து ஹனுமான் மூஞ்சி சார். இதில் பார்த்தீங்கன்னா ஹனுமானோட ஃபேஸ் தெரியுதான். உங்களுக்கு எதாவது தெரியுதா மக்களே? ஒரு சிலருக்கு தெரியும். அதாவது என்னென்னா, அந்த கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் இதை பார்த்தா அது உள்ள ஹனுமான் ஃபேஸ் இருக்கிற மாதிரிலாம் தெரியும். அது அதாவது ஏதோ சொல்லுவாங்க, அது வந்து அறிவியல் சம்மந்தமான ஒரு இது. அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம தனியாக போடலாம். இது வந்து ட்ரோல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு அதில் எதுவுமே தெரியாது. என்னடா இதை கொளுத்தி போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே ஹனுமான் ஃபேஸ் இருக்குதா, அது இது மட்டும் இல்லைங்க. அடுத்து ஒன்று சொல்லுவார் பாருங்க, ஹனுமானோட வாள் பல கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் காட்டுவார். இந்த நெருப்பு அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு சார். இது வால் மாதிரி போயிருக்கு. அதாவது கண்ணில் வந்து எதை நினச்சி நம்ம பார்க்குறோமோ அது அதுவாகவே தெரியும் அப்படின்னு தான் உண்மை. அது ஒரு ஃபயர் மாதிரி எங்கே எரிஞ்சிருக்கு. இவங்க அது மாதிரி கேப்சர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது அப்படி தான் இருக்குதாங்க. நேரம் பார்த்தீங்கன்னா வானத்தில் மேலே பார்த்தீங்களா மேகம் இருக்கும். அது நீங்கள் பூனை நினச்சா பூனை மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு எடிட்டர் நம்ம கையில இருந்தா போதும், என்ன வேணா பண்ணலாம். நீங்க நல்லா கேட்குறாயா, நல்லா கேட்குறான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நடுவில் இருக்கிறவடே கேட்குறான். ஆனால் இதில் எதுவுமே பேய்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் பார்க்கும்போது ஒரு உருவமாக இருக்க மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான் இந்த டாக்குமெண்ட் வச்சு. அதெல்லாம் பேயெல்லாம் நம்ப முடியாது. செல்லா போக அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து வேற லெவலில் இருக்குது, அது போடுற பாருங்க. தங்கச்சி, நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா. இங்கே பாருங்க, கேள்வி வேற லெவலு. இப்போ பேய் யார் உடம்புல இருக்குது அவங்க மட்டும் சொல்லுங்கன்னொன்னே ஒருத்தருக்கு அந்த மைக்கை வாங்கி நான் வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. யார் வரணுமா? என்னடா நடக்குது? எப்படா? நான் தான் என் தங்கச்சி உடம்புல வரேன்றாங்க. அடே என்னடா ஏதோ பஸ் பிடிச்சி வீட்டுக்காரன் சொல்லிக்கிறீங்க. இதை பார்க்கும்போதே எனக்கு அது எப்படிங்க பேய் நேராக வந்து நார்மலாக சகஜமாக உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசுமா? அதுவும் இது மாதிரி விவாத மேடைக்கே வந்துச்சான். அடுத்த லெவலு. அதாவது இவங்கெல்லாம் என்னன்னா, இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இது மாதிரி போனால் நம்ம இந்த மாதிரி பேசினா ட்ரெண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நினச்சி பேசுகிறாங்கன்றது நல்லா தெளிவாக தெரியுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்களுக்குள்ளெல்லாம் பேயெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க பேசுறது நீங்களே கேளுங்களேன், வேற லெவலில் பேசுகிறாங்க. எனக்கு சுகர் அதிகமாக வந்து நான் அகல மருந்து அடைஞ்சிட்டேன். யாரு? நான் அப்போ பேசுறது யார் இவ்வளோ நேரம்? நான் வெளியில் வரணும்னா அப்போ நீ பேசிக்கிறது நீ யார் அதை சொல். நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேலே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். அதாவது அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா வந்து அவங்க தங்கச்சி மேலே வரணுமா அப்படின்னு சொல்கிறதையே அவங்க வந்துட்ட மாதிரி பேசுகிறாங்க. அதுவே நம்மளால் நம்ப முடியல. இந்த கேள்வி இப்போ முக்கியம் இல்லை. வரணுமான்னு கேட்குறது டவுட்டு தானே. வந்துட்டா டைரெக்டாக பேசணும். வரட்டுமா அப்படின்னா அப்போ உள்ள ஏற்கனவே இங்கே பேசிக்கிறாங்க. அவங்க யார்? என் தங்கச்சி வந்து ஈமச்சடம் கூட வர முடியாத சுச்சுவேஷன்ல என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னு தெரியுமா, அவங்க தங்கச்சி வந்து அவங்க அக்காவுக்கு ஏதோ பண்ண முடியல போல, அந்த கில்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க அக்கா இவங்க உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாற்றி, அதாவது இவங்க போய் அங்கே செய்யலை எதையுமே, அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே அவங்க அக்காவே அவங்க உடம்புல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டிக்கிறாங்க. மனசுக்கு அப்படி தோணல கண்ணு. அதுதான் இங்கே நடந்துக்குது. ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, அதே மாதிரி தான் பேசுவாங்க. அம்மா அப்பா இல்லாதனால இன்னைக்கு நான் தான் அது கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எனக்கு சுகர் அதிகமாக வந்து நான் அகல மருந்து அடைஞ்சிட்டேன். பாரு, அவங்க தங்கச்சிக்கு வந்து அம்மா அப்பா இல்லையா, அதனால் இவங்க வந்து இறந்துட்டாங்க. நேராக அவங்க உடம்புக்குள்ளே வந்து இப்போ அவங்க தங்கச்சி எங்கே போனாங்கன்னு தெரியல, இவங்க அவங்க உடம்புக்குள்ளேருந்து இப்போ அவங்க தான் இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி எங்கே போனாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. மக்களை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஐயோ நான் வேற கொலாச்சிட்டுனே ஒரு வேளை பேய் இங்கே ரத்தம் கக்கி வந்து சாவ போற நீ. இப்போ அவங்கள என் மேல வந்து பேசுவாங்க. டேய் சும்மாறா. கூடாதுன்னு தான் நேற்று அவள் பொண்ணுட்டே நான் சொன்னேன். நீ என்ன கேட்குற? நீயே கேட்குற? நான்லாம் அங்கே வரமாட்டேன். இவங்க எதுக்கு வரணுங்க? போனால் கிண்டல் பண்ணுவாங்க, என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். தெரியுதில்ல, அப்புறம் வந்தீங்க. அதாவது இவங்க பிளான் பண்ணி இங்கே வந்துடுறது, வந்துட்டு வந்து இந்த மாதிரி நான் போக மாட்டேன்னு சொன்னேன், என்னை வலுக்கட்டாயமாக அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று பேசுகிறத பார்த்தா நான் ஏன் இன்னும் உள்ளே இருக்கணும்? அதுக்கு தான் இப்போ வெளியே வந்திருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதாவது அப்போ எவ்வளோ நேரம் பேசுறது யாருன்னு தெரியல, அதனால தான் இப்போ வெளில வந்துக்கிறாங்க. இப்போ பேசுகிறாங்க பாருங்க, பேய் பேசுங்க, யாரெல்லாம் பேய் பேசுறது கேட்கணும், கேட்டுங்க எவ்வளோ தெளிவாக பேசுதுன்ட்டு. இப்போ பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். சொல்கிறேன் சார், என் தங்கச்சிக்கு வந்து பேய் தான்ட்டு நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க. மனசுக்கு அப்படி தோணல கண்ணு. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க, அப்படிதான் செய்ய முடியுமா? நான் வந்தேன்னா என் அதாவது பேய் இருக்கா இல்லையான்னு உண்மையை அதாவது ப்ரூவ் பண்ணுங்கன்னா, அவன் தங்கச்சி கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டான், கார குழம்பு வைக்க மாட்டான், அந்த அந்த கதையில எடுத்து விட்டுக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிக்காத இவங்க செஞ்சு சாப்பிட்ருக்காங்க போல. என்னன்னா அவங்க அக்கா சாப்பிட வேண்டியதெல்லாம் இவங்க இப்போ சாப்பிட்டு அவங்க அக்காவாகவே மாறிக்கிறாங்க. ஸோ பேயெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேசுகிறாங்க மக்கள். சாப்பிட்டு போகிறோம், என்ன சார் நாங்கள் செய்யணும்? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? அதாவது பாருங்க, பேய் வந்தாவே எல்லாருமே தலையை வச்சு போட்டு தான் ஆடுவாங்க, கடை கடைன்னு உருளுவாங்க. அதுதான் வந்து உண்மையான பேய். இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கிறோம், அதானே உலக வழக்கம். ஆனால் இவங்க வந்து பாருங்க, பேய்னா இதான் செய்யணுமா? எங்கள் ரூல்ஸ் பேயில் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் ஆட முடியாது. எப்ப பார்த்தாலும் மனுஷன் மேல சந்தேகம். நாங்கள் வந்து ரொம்ப டீசெண்டான பேய், வந்து விவாதத்துலலாம் பேசுமா கண்டா இந்த மாதிரி திடீர்னு தலையை வச்சு போட்டெல்லாம் ஆட முடியாது. என்ன நீங்கள் பேய் ப்ரூவ் பண்ணுங்கன்னா நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? கரெக்டாக தானே இந்த பேய் கேள்வி கேட்குது. எங்கள் அம்மா கடைசியாக இறக்குற டைமில் வந்து கேன்சர் வந்துச்சு சார். கேன்சர் மஞ்சக்கமலை ரெண்டுமே வந்துச்சு. அவங்களுக்கு இங்கே ஒருத்தர் பாவங்க, அவங்க அம்மாவை வந்து திரும்ப வந்து பார்க்கணும், வந்து பேசுமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு. அவங்க அம்மா வரமாட்டுறாங்க. இவங்க மட்டும் நேராக வந்து தமிழால் டேரெக்டாக விவாதத்திலே இறங்கிட்டு. இவங்க வந்து ரொம்ப நல்ல பேயா இல்லை எப்படி இந்த பேய் மட்டும் எப்படி வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னு தெரியல. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நான் உங்க அம்மா இல்லையா, அவ அக்கா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் அக்கா வருதுன்னு சொல்லிட்டு வருதுன்னு அதுதான் அவரே டென்ஷன் ஆகிட்டாரு. இட்டடா எங்கள் அம்மா கூப்பிட்டா வர மாட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி வந்துருவீங்கன்ட்டு. பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது? அடுத்த கேள்வி, பேய்க்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது லிஸ்ட் எழுதிக்கங்க. ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டு, நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அதாவது பேய் ஆகி செத்துட்டாங்க, அப்போ சுகருக்கு தான், அதனால களிக்கிண்டி தான் சாப்பிடுவாங்க. பேய் எதிராக சுகரெல்லாம் என்னடா இது? வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சதை சாப்பிட்டு போயிடுவாங்க. எதுவுமே அவங்க வந்து வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம். ஆக்சுவலாக இவங்க என்னன்னா, இவங்களுக்கு தேவையானதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இவங்க அக்கா பேரை சொல்லி இந்த மாதிரி அக்கா என் உடம்புல வந்துட்டாங்க, இந்த குழம்பு வேணும், அந்த குழம்பு வேணும், அந்த சாப்பாடு வேணும்ன்ட்டு வாங்கி நல்லா கட்டுன்னு கட்டுறதுக்கு பேய் கதையெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்க சொன்னதுலேருந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்டு போவாங்க, அதாவது ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போவாங்க. இது மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க கண்ட, வேறு எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னா, வேறு எதையும் மாற்றியே சொல்ல மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு இவங்கக்கிட்ட பேயெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க பேயை ஒருத்தல உள்ள வர வச்சுருக்காங்கல்ல, அவங்க அதாவது அதை வச்சு தான் இவங்க தேவையானதெல்லாம் நிறைவேற்றிக்கிறாங்க. அதுதான் எனக்கு நல்லா தெளிவாக புரியுது. மக்களே, உங்களுக்கு என்ன தோணுது? எவ்வளோ நேரம் பார்த்தீங்களா? கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட வீடியோ. அடுத்த பார்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும், பார்ட் 2. அதை பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.